பேங்க் பேலன்ஸ் உயர்ந்தா மட்டும் லைஃப் சேஃப் ஆகாது. ஹெல்த் பேலன்ஸ் உயர்ந்தா மட்டும் தான் லைஃப் ஸ்ட்ராங் ஆகும். வேர்ல்ட்லயே பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா கோல்டு, லேண்ட், கிரிப்டோ கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா உங்க ஹெல்த்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். அதுக்காக நம்ம லைஃப் இன்சூரன்ஸோ, ஹெல்த் இன்சூரன்ஸோ எடுக்கணுமா? அப்படி இல்ல. உங்க பாடிக்கு எந்த ஒரு மெடிசின் இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்காக உங்களுடைய பணத்தையும், உங்களுடைய நேரத்தையும் நீங்க செலவு பண்ணணும். நல்ல சத்தான சாப்பாட சாப்பிடுறதுக்கு உங்களோட பணத்த நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உங்க பாடி ஃபிட்டா இருக்கிறதுக்கு உங்களோட டயத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஃபிட்னஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய வெல்த்த கிரியேட் பண்றதுக்கு உங்களுடைய பாடியும், மைண்டும் கோஆப்பரேட் ஆகும். டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இன்வெஸ்ட் பண்றதும், நல்லா இருக்கும்போதே இயற்கையான சத்தான சாப்பாடுக்கு இன்வெஸ்ட் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. இன்னும் உங்களுடைய ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கிற லிங்க கிளிக் பண்ணிட்டு வாங்க. இத பத்தின மோர் இன்ஃபர்மேஷன நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான செய்திய தொடர்ந்து நீங்க கேட்கணும் அப்படின்னா என்னைய ஃபாலோ பண்ணிக்கங்க.